चलो सलाम करो पंडित अंकल को। आप लोग चलिए। Abujan, you're not joining us? We know what you are going to do. So we are going away. No, Abujan, we are not. Ayar, sir. We never... Telling lies is a bigger voice than this. See? अमजद जी घर जल्दी लौट आना। जी इनको हाल भी दे। नफीसा ख्याल रखना इसका। जी चलो ड्राइवर। To India. Yes, to India. அது சரி கிளாஸ் மோதிட்டு to Indiaன்ட்டா போறோமா? எந்த இந்தியா? முழுசா பாதியா? Ah, Ram, what is your poison? Partition, sir. I want a single country. I'm sure that Amjad wants a Pakistan and a larger one at that. Oh, no way, sir. They want to impose Shariat. Apna kudige mudiyad. No, thank you. Not a large Pakistan. Large rum is all right by me. Cheers. आ गया सिंधी. Behave yourself. Die. Odda pudave. चलो large whiskey please. How are you Mr. Wheeler? Fine. Sharp fella da. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? बने முட்டாளா மோந்து பார்த்தே சொல்வேன். என்ன நஃபிசா மொந்த பார்த்தா முட்டாள சொல்லலாமனா வழக்க டெய்லி வீட்ல முட்டாள நாத்தம் அடிக்குமே இந்த ஃபெலோனால. குட் ஈவினிங் மேடம். அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்ல அத்தர வாசனை. பாத்தியா சென்ட் போட்டு மரிச்சிட்டா முட்டா பையன். Mr. Wheeler, it's a Tamil joke. Lalwani, we had to stop work. Why? India Pakistan problem. இவன் பாகிஸ்தான் கேக்குறானே. நான் எங்கடா கேட்டேன். சரி வேற எவனோ கேக்குறான். நான் போறேன் கல்கத்தாவுக்கு முண்டாட்டியை பார்க்க 20 நாள் ஆச்சுடா. அதான் நான் பார்த்தேன். இன்னும் பொண்டாட்டியா பத்தி பேசலையா ஈரன்? பேசட்டான். எப்போ போறீங்கன்னு கல்கத்தா? உடனே போக வேண்டியதுதான். ஐயோ, அப்ப நான் கல்கத்தா போகணுமே. ஏ மடையா ரக்ஷா பந்தன் வருதுல்ல, எனக்கு ராக்கி கட்டவனா? ஆமா, ஐயர் மாஞ்சா உனக்கு பிரதர் இல்ல. நாம் लोग कलकत्ता போவோம். Let's all go. सब hello. ये जोक तो नहीं है ना? नहीं. Okay, please. I always wondered how Lalwani and Amjad spoke your Dravidian language. You're from Madras, right? Right, Mr. Barrett. Alma mater. We went to Madras Christian College together. My father used to sell carpets in the south. Also, my wife is a Tamil Muslim from Ambur. Amber? No sir, it's not amber. It's Ambur. Boor as in B-O-O-R. Boor. Boor. And you? No. I'm not a boor. I'm a Sindhi, sir. You're Lalwani. You're a joker. Yeah, I think you should take a seat. Come here. Sit here. No. Here. Yeah. Move the chair on me again. I'm sorry. Excuse me. Lalwani, he's already a Pandati Dasan man. Yes. Please put the Pandati's phone call. Hello. Have another drink, Mr. Barrett. ஐயோ பாவம். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிருந்தேன். Bengal is boring. சரி ஓகே shut up. I love you, I miss you. No. சொல்லு. சத்தமா சொல்லு. ஏன்? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறியா? Bloody Calcutta phones don't work. Go on, son. What's a little overhearing between friends? Go on. அம்சதும் லால்வானியும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என் பின்னால அலையறாங்க, நான் அவங்க பின்னாடி Yes, Salaji, how are you? Yeah, we are very eager to meet you. Yeah, Ram says you cook very well. Kavala padadinga. இன்னொரு மாசத்துல ராம் கல்கத்தா வந்துடுவான். ஐயோ பாவம், எனக்கு நீங்க. ஹலோ அப்புறம் இது தமிழ் பொம்பளை அது Amjad wife Nafisa. Salaji, excuse me. Salaji, you have nothing to worry about. எங்க எல்லாம் மேட்டர்ஸ் கூட இருந்து செட்டில் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் மேட்டர். ஓ சாரி, ராம் சொல்லல. அண்ணே அம்ஜத் சொன்னதா நிஜம் இல்ல. மிஸ்ஸஸ் ஆஷா ராமன யாருமே இல்ல. ராம் அந்த லேடிக்கு பணம் கொடுத்த செட்டில் பண்ணவே இல்ல. ஐயோ Salaji, I'm back. அம்ஜத் எங்க கொஞ்சம் தகராறா இருக்கு. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. ஏ ராம், அவன அடிக்காதே. No, don't beat up Ram. No. Sorry, Salaji, bye.
idiot. ராஸ்கல் mad rascal man. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாடா அவ. என்னடா பண்றீங்க? கவலைப்படுறோம் ரொம்ப புரியும். மദ്രാஸ்ல இருந்து அப்பனாவுக்கு தாலி வரவிச்சு கொடுத்தனே சொன்னீங்களா? எங்க சொல்ல விட்டாங்க? பாவம், she must be worried. தண்ணி போடுறா. ட்ரிங்க் குட் விஸ்கி, நோ வரிஸ். டேய் மடையா, நான் இங்க தண்ணி போட்டேன்னா அவளுக்கு கவலை விடுறா போகும். தவிர I don't like whiskey. குட், ஹேவ் சம் ரம். இது குதிரை சாப்பிடுறது. ஐயோ தப்பா ஏற. குதிரை மட்டம் இல்ல, கழுதியும் சாப்பிடலாம். ஹோல்ட் ஹிம், ஹோல்ட் ஹிம், ஹோல்ட் ஹிம். தண்ணி 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 தண்ணி. ஐயோ, வெறும் தண்ணி வேண்டாம், ஏன்? கொஞ்சம் ரம்மு கலந்து கொடுங்க. समझी ना ये भी जोक है. நீயும் ரம் சாப்பிட மை டியர் கழுத. இத பாரு, அங்க தேறிட்டு இருந்தோம்ல சிட்டுக்கு ரெண்டு இங்க குழப்பிட்டு இருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இடம் கொடுத்த மரத்திலே கை வச்சான். அன்னலட்சுமி சந்தோஷத்துக்காக கண்டு காணாத மாதிரி இருந்தேன். கல்யாணம் ஆகாத பிள்ளை கூட இப்படி உடச்சி பழகுறிய, 4 பேர் பார்த்தா என்னென்னப்பான்னு கேட்டதுக்கு ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு எண்ணெயை வெட்ட வந்துட்டேன். நீ சும்மாறா, அவன் பேச. அவன் சொன்ன நடக்கிறத வேற. அன்னைக்கே கோவத்தில் அவனை வெட்டியிருந்தா தேவையில்லாம 24 பேர் சித்திருக்க வேண்டியிருந்தா. அன்னலட்சுமி என் சம்சாரம் பேச்சு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி அழுதா. ஆயுசு கட்டி அவனுக்கு அன்னைக்கு பொழைச்சேன். செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? நான் திப்பு கேட்டப்ப ஒரு சித்தப்பனா அன்னலட்சுமி மேல வச்சிருந்த பாசத்துல அவனை திரும்ப சேர்த்துக்கிட்டேன். சரி, கேஸ் தாயரெல்லாம் தீரட்டான். உனக்கு விரும்பனுக்கா, உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறப்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்குருவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரனை தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் ப்ரூஸ்லி கிடையாது. நல்ல நாயக் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன், திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? என் மகன் பெத்தராசு நெதம் கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் வாசல மிதிச்சவன். உங்க அப்பன் உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். அங்க உட்காந்துருக்காரு கொத்தால தேவர், அவங்க அப்ப தவசி தேவரோட உங்க அப்பனுக்கு சமரசம் பேச போய் கடைசியில சண்டையில முடிஞ்சு போச்சு. முதல்ல அருவாள் எடுத்தது தவசி தான், வெட்டினது நான். 4 வருஷம் செயலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே அருவாளை எடுக்கிறதுல கோர்ட் வாசம் மிதிக்கிறது இல்லைன்னு அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தியத்தினால தான் கொத்தால தேவனும் நீ பேசின பேச்சுக்கு நீ இன்னும் இந்த இடத்துல உயிரோட நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கச்சமான வேணா வாங்க, நேரம் மோரி பாத்துருவேன். யாரும் பரீல இப்படி எல்லாம் பேச அம்மா உண்டா பிச்சு பிடி தம்பிக்கு. தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு எல்லாம் வேண்டாம். சும்மா சோடிச்ச கேஸ் தானே, வாபஸ் வாங்க. எது சோடிச்ச கேஸுங்கிறியா? என் நிலத்தை விலை பேசுறியா? நான் கொடுக்கல, பெரிய மனுஷன் அருவாளால இங்க அருவாளும் பேச பாயும் பேச. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்ள. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு, அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அம்பிட்டு தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே. அவர் விற்பாரு எதை வேணா. எதை வேணா விற்பாரு என்னையவா சொல்ற? உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு கொத்தால தவிர அவரு விற்பாரு. எதை வேணா மறுவாதி விட்டு போயிடும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாலா உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா போது எதுக்கு பெருமாடி முன்னாள் இருக்கு பின்னால் இருந்து கல்லறியா? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. கொண்டா அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவனா என்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானும் அதாயா இப்ப சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன், என் சொத்துல கொஞ்சத்தை பொதுவுக்கு எழுதி வச்சிடுறேன். நாயக்கரையும் எழுதி வைக்க சொல்லுங்க, பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். என்ன பேச தெரிஞ்சிட்டு பேசியா? பொதுக்கு இதுக்குன்னு பேசிக்கிட்டு கொட்ட போறேன் கொடுப்பேன். இப்ப சொல்றாயா, என் நிலத்துல ஒரு பகுதிய 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தையும் சின்ன கோளாறு பற்றி மக்களுக்கு
எழுதி கொடுக்குறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. எப்பா என்ன 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 எழுதி கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அவர் எழுதி கொடுக்காததா இப்ப ஏதோ கோவத்துல பேசுற. பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காதப்பு. நமக்கு இதான் பேப்பர், இது பேனா. சொன்னதான் சரி. நாயகர் ஐயாவில் முடியலன்னா விட்டுருங்க. அவர் கொடை பிடிச்சி திரியிறால கொண்டராஜ், அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை. ஒரு காலத்தில் நாயகர் ஐயா சும்மா கொடுத்தாமல, ஏன் தர்மத்தை கிடைச்ச தானே திருப்பி கொடுத்துருக்கியா? பாவம் தண்ணி இல்லை அழுக்கு வடி தவிர்த்தா இருக்கு. அவர் அழுக்கு வடியா, நீ தான் அழுக்கு. எங்க நைனாவை பத்தி நீ பத்திரியா? சிங்கப்பூர்ல சண்டித்தனை செஞ்சு சவுக்கால் அடிச்சு தூக்கி போடாங்க உன்னையா? எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? இன்ச்சா தெரியும். எல்லாம் தெரியுமாவில? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது, எங்க இருக்கீங்க சொல்லு. உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா, ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல, உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு, என் சொத்தை யாருக்கு வேணும்னாலும் எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன், ஆனா கொத்தால தேவ மாதிரி சொத்துக்காக உறவு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும், அதுக்காக அவர் அண்ணன் பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவாரு. முன்வினையா செய்வினையான்னு தெரியல, ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் தூத்தலும் என் தலையில விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடிதாங்கியா நின்று